வணக்கம். இப்படி எல்லாம் பேசுறது நியாயமா லோகேஷ் அப்படின்னு நம்ம மனசாட்சி இல்ல, லோகேஷுடைய மனசாட்சியே பேசுறது மாதிரி ஒரு கல்லூரி விழாவுல பதில் சொல்லியிருக்காரு. கூலி படத்தோட சேர்த்து லோகேஷ் கனகராஜ். இது குறித்து தான் பார்க்க போறோம். கூலி திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றிருக்கு. என்ன இது எப்படியா இருந்தாலும் போட்ட முதல் எடுத்துட்டாங்க, சம்பாதிச்சுட்டாங்க. லோகேஷ் கனகராஜுடைய வருமானம் வந்திருக்கு, அவருக்கான பேரு ஒரு பக்கம் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லூரி விழாவுல லோகேஷ் கனகராஜ் அழைச்சிருக்காங்க. இதுல அவர் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரஜினிகாந்துடைய அந்த தோற்றம், இளமை தோற்றம் அப்படிங்கிறது அது டிஏஜிங்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆமா, அது டிஏஜிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த குரல் நாங்க ஏஐல பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா ஒரு சில நல்ல விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்ப எதிர்காலத்துல இனிமேல் ஏஐ தான் ஆளுமா, ஏஐ தான் அத முன்னணியில் இருக்குமா அப்படின்னு கேட்கறது இல்ல, அது உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் மகிழ்ச்சி. அதோட இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க ஏஐல மியூசிக் பண்ண போவீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல எனக்கு அனிருத்தே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, பெரும்பாலும் அனிருத் தான் என் படங்களுக்கு பண்ணுவாரு அப்படிங்கிறது மாதிரி ஏறத்தாழ அடிச்சு சொல்லியிருக்காரு. இப்ப அதே மாதிரி கைதி 2 படம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. இந்த கைதி 2 அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இருக்கு. அந்த படம் உண்மையிலேயே போறதே தெரியாது, அவ்வளவு வேகமா போகக்கூடிய திரைப்படம். இந்த படத்துக்கு சாம்சியஸ் இசை அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாம்சியஸ் இந்த படத்துக்கு பயன்படுத்த மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்படின்னா சாம்சியஸ் உடைய பின்னணி இசை உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பாடு, அவர் பாடு, படம் ஓடுது ஓடலைங்கிறது அவருடைய பாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள நம்ம இப்போதைக்கு தலையிடல, அதுக்கு நமக்கான விஷயம் இல்லை. ஆனா கண்டிப்பா நான் அனிருத்தை தான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பேருக்குமான அந்த சொல்றாங்கல்ல, அந்த வேதியியல் மாற்றம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்ப என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே என்ன புனிவு பண்ணி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒருபோதும் தரமான இசை அவருடைய படத்துல வராது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற படத்தை என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்துல வேணாலும் சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிற படத்தைன்னா இதை நம்ம பெருசா நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஒண்ணு நினைப்பேன், நான் நினைக்கிற மாதிரி அவர் படம் எடுக்க முடியாது. இப்ப நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது. இன்னொருத்தர் அவர் மூடுக்கு ஒண்ணு நினைப்பாரு, அவர் நினைக்கிறது மாதிரியும் படம் எடுக்க முடியாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுக்கு பெரும்பாலும் மனசுக்குள்ள என்ன தாக்கங்கள் இருக்கோ அது குறித்து தான் யோசிப்பான். எந்த கலைஞனும் சரி, எந்த படைப்பாளியும் சரி, அவன் வாழ்க்கையில இருந்து 25 வயசுக்குள்ள எதெல்லாம் கிடக்கோ அது குறித்து அதை தான் பூனைக்குட்டி வெளியில வர்ற மாதிரி அதை தான் கொண்டு வர முடியும். கூடவே அவன் பார்த்தது, படிச்சது, கேட்டது இதுகளை கொண்டு வருவான். லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் குறித்து பெரும்பாலும் படம் எடுத்ததில்லை. அது காரணம் என்னன்னா, நீங்க வெளிநாட்டு படங்கள், ஹாலிவுட் படங்களை ஒரு 10 படம் 20 படம் பார்க்கறது, பார்த்துட்டு அதுல கொஞ்சமா எடுத்துக்கிறது. அப்புறம் இவருடைய பழைய படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி எடுத்த படங்கள், அதுலயே 2 காட்சி எடுத்து மாத்தி போட்டா முடிஞ்சிச்சு, வேற ஒரு படம் அப்படிங்கிற வகையில அவர் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் இதுக்கு உள்ள பார்த்தேன், ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, எதுக்கு இவரை எல்லாம் கூப்பிட்டீங்க, இது கல்லூரி விழாவில் லோகேஷ் கனகராஜ் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. நான் இது குறித்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கூப்பிட்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா யாரை வேணாலும் கூப்பிடலாம், அது கல்லூரி நிர்வாகத்துடைய ஏற்பாடு, அது வேற. ஆனால் யாரை கூப்பிட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஒரு கல்லூரிக்கோ ஒரு பள்ளிக்கோ நீங்கள் பெரிய இலக்கியவாதிகளை, பெரிய அறிவு சார்ந்த பெருமக்களை, பெரிய அறிஞர்களை கூப்பிடுறப்ப நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாணவர்களுக்கான தேடல் இன்னும் அதிகமாக. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேனே, அண்ணாமலை பல்கலைக்கழகம். அப்போ எம்ஆர் ராதா ஏறத்தாழ ஒரு 70 காலகட்டம். எம்ஆர் ராதானா எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் எம்ஆர் ராதாவை அழைச்சிருக்காங்க. அதே கல்லூரியில் ஔவை நடராஜனை அழைச்சிருக்காங்க. ஐயா ஔவை நடராஜன், அவர் ஆய்ந்த தமிழறிஞர், அன்னைக்கு இளமை கொப்பளிக்க இருந்தவர் ஔவை நடராஜன். இந்த 2 பேரையும் அழைச்சிருக்காங்க. 2 பேரையும் அழைக்கிறப்ப ஔவை நடராஜன் பேச்சு முடிஞ்சு அதுக்கு அடுத்து எம்ஆர் ராதாவுடைய பேச்சு. இப்ப ஔவை நடராஜன் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச்சே ரொம்ப அழகா இருக்கும், அவ்வளவு அழகா பேசக்கூடியவர். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாணவர்கள் அப்பவே எம்ஆர் ராதாவை பேச சொல்லுங்க அப்படிங்கிறது மாதிரி மாணவர்கள் கோஷம் போடுறாங்க. இந்த மாணவர்களுக்கான அந்த முறுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மாணவர்களுக்கு ஔவை நடராஜனை தெரிஞ்சவரை எம்ஆர் ராதாவை கூட தெரியும். அப்ப சொன்ன உடனே எம்ஆர் ராதாவுடைய கண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவை நாகரிகம். எம்ஆர் ராதா எழுந்திருச்சு மைக்க பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு, ஏண்டா இவ்வளவு பெரிய அறிஞர், இவ்வளவு பெரிய தமிழறிஞர், இவ்வளவு பெரிய அறிவாளி, அவர் பேசாத தேடான் சினிமாக்காரன் கூத்தாடி பையன் நான் பேசிட போறேன்
அவர் பேச்ச கேளுங்களா அப்படின்னு இருக்காரு. அதுக்கு பிறகு அந்த மாணவர்கள் அடங்கி இருக்காங்க. அவ்வை நடராஜன் பேசின பிறகு எம்.ஆர். ராதா பேசி மாணவர்கள்கிட்ட கலகலப்பூட்டி இன்னொன்னு அறிஞர்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு. அதுலயும் குறிப்பா ஒரு சில கல்லூரிகள், நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில கல்லூரிகள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்தோ அந்த அளவுக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது குறித்து நம்ம சொல்லல. அப்புறம் ஒரு மாணவருடைய கேள்விக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதில்ல தான் உண்மையான அவருடைய மனசு என்ன, உண்மையா அவர் யாருக்கு வேலை செய்யறாரு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சினிமா பார்த்து நீங்க என்ன பெருசா கத்துக்க போறீங்க? ஒருவேளை சினிமா பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அது அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அந்த கேள்விக்கு ஒரு பெரிய மழுப்பலை லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. இது லோகேஷ் கனகராஜ் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் சொல்ல முடியல, இல்லை இது இந்த காணொலியை பார்க்கல அப்படின்னா அவர் சார்ந்த யாராவது இருந்தா மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். இப்ப சம காலத்துல வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இருக்காரு. வெற்றிமாறன் ஒரு சிறந்த படைப்பை கொடுக்கும்போது மக்கள் மனசுல அது தைக்குது. பல படங்கள் நீங்க சொல்லிட முடியும். அதே நேரத்தில் இதை விட்டுருங்களேன், இது சமகாலத்துல. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய படைப்பாளிகளை சொல்லிட முடியுங்க. ரத்த கண்ணீர்னு ஒரு திரைப்படம் இன்னைக்கு கூட படம் கருப்பு வெள்ளையை தவிர, ஆனா அந்த படம் நீங்க ஒவ்வொரு வசனமும் நெத்தியடி வசனமா இருக்கும். அந்த வசனம் இப்ப இளைஞர்கள் கேட்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ஏறத்தாழ ஒரு 80 வருஷம் கழிச்சு ஒரு திரைப்படத்தை வசனத்தை இளைஞர்கள் கேட்கிறாங்க. அந்த படம் இவ்வளவு கூர்மையான வசனத்தோட இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்த பராசக்தி திரைப்படம் இப்போ கூட நீங்க ஒவ்வொரு வசனமும் இன்னைக்கு கூட இங்க கல்லூரி விழாக்கள்ல கைதட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய வசனங்கள், அந்த பேசுற ஒவ்வொரு அரசியல் இருக்குல்ல, மக்கள் அரசியல், அதை எப்படி லோகேஷ் கனகராஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற திரைப்படம் பாலச்சந்தருடைய திரைப்படம். இது கோமல் சாமிநாதனுடைய இடதுசாரி இயக்க சிந்தனையாளர் கோமல் சாமிநாதனுடைய நாடகத்தை அப்படியே எடுத்து தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற பேர்ல படமா பண்றாரு பாலச்சந்தர். இந்த வரலாறுலாம் லோகேஷ் கனகராஜுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இந்த படம் பார்த்த பிறகு மக்கள் வந்துட்டு அன்னைக்கு இருந்தக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் ஒரு சில மக்களுக்கான தண்ணீர் தேவைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. போராட்டம் அதிகரிச்சிச்சு அப்படிங்கிற இந்த செய்தியும் உண்டுங்க. ஏங்க 100வது நாள் படம் பார்த்துட்டு ஒருத்தன் கொலை பண்ணலையா? இப்ப நல்ல விஷயங்கள் இதுல நடந்திருக்கு அப்படின்னா கெட்ட விஷயங்களை இன்னொன்று நடக்குது. இந்த மாதிரி எத்தனையோ செய்திகள் நமக்கு கேட்காத செய்திகள் நிறைய வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னும் 2 விஷயத்தை சொல்றேனே. பாரதி ராஜாவுடைய மறக்க முடியாத 2 திரைப்படங்கள். ஒரு திரைப்படம் வேதம் புதிது பார்த்துட்டு அந்த நீங்க பாலு தேவரா அப்படிங்கிற அந்த பையன் அறையிற அறை இருக்கு இல்லையா, கேட்கிற கேள்வி நம்ம செவுட்டுல அறையிற மாதிரியே இருக்கும். யாரு கொடுத்த பட்டம் அப்படின்னு கேட்கறது. அதுக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு. ஆனா அந்த பையனும் ஒரு ஐயராவே இருப்பான் அப்படிங்கிறது வேற வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான திரைப்படம்ங்க கருத்தம்மா அப்படிங்கிற திரைப்படம். அந்த காலகட்டத்தில் குறிப்பா மதுரைக்கு கிழக்கு மேற்கு தேனி பகுதியில் நிறைய பெண் குழந்தை சிசு கொலை நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் பாரதிராஜாவுடைய இந்த படம் வெளிவந்த பிறகு பரவலா இது பேசப்பட்டுச்சு. அந்த படம் பொருளாதார ரீதியா வெற்றிகரமா இல்லாத திரைப்படம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட அது காவியம். அன்னை விட இன்னைக்கு இது காவியமா தெரியும், மேம்பட்ட திரைப்படமா தெரியும். ஒரு ஈரானிய திரைப்படத்தை விட இன்னும் கூடுதலா இருக்கும். இந்த படம் வந்த காலகட்டத்தில் நீங்க மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இனிமேலுக்கு குழந்தைங்களை யாரும் கொன்றாதீங்க, நீங்க வளர்க்க தெரியமில்லை அப்படின்னா குழந்தைங்களை நீங்க தொட்டில போடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமே சொல்ல வச்சாங்க. லோகேஷ் கனகராஜுக்கு இந்த வரலாறு தெரியாதா அப்படின்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லோகேஷ் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நல்ல படம் நான் கொடுக்க மாட்டேன், மக்கள் சிந்தனைக்கு உள்ளது மாதிரி நான் படம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எல்லாருமே போயிட்டு வீடு விட எல்லாரும் புத்தகங்களை படிக்கலங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தைரியமா நீங்க நான் என்ன சினிமா சொல்ல போகுது அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, அது என்னன்னா தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு. எனக்கு நல்ல படம் மக்களுக்கான படம் கொடுக்க தெரியாது அப்படிங்கிறது ஏற்பாடு. இன்னொன்று நான் மோசமாக தான் கொடுப்பேன், மக்கள் மனநிலைக்கு எதிரான திரைப்படம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு மோசமான ஏற்பாடு. இன்னொன்று கூட நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இருக்குல்ல, லோகேஷ் தமிழ் பேசுறாரா பேசலைங்கிறது வேற. இன்னைக்கு திருமண அழைப்புதல் இருக்க, இது அதுக்கு முன்னாடி விவாக சுபமுகூர்த்த பத்திரிகைன்னு இருந்துச்சு. இந்த விவாக சுபமுகூர்த்த பத்திரிகைன்றது திருமண அழைப்புதல் போட வச்சது அன்னைக்கு இருந்த திராவிட சிந்தனையோட சேர்ந்த திரைப்படங்கள். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கனிஷ்டகுமாரன், சேஷ்டகுமாரி இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ் படுத்தி திருநெறி செல்வி, திருவளர் செல்வன் அப்படின்னு போட வச்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய, அன்னைக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சினிமா கொடுத்த கொடை. இன்னும் சொல்ல போனா சர்வகலா சாலை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியான்னு கேட்பாங்க.
ஆனா சர்வகலா சாலை அப்படிங்கிறத தாண்டி அதை எடுத்து அழகா தமிழ்படுத்தி பல்கலைக்கழகம் அப்படின்னு போட வச்சது அன்னைக்கு ஆரம்பத்துல இருந்த சினிமா. சினிமாவால ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்றதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை லோகேஷ். உங்களால முடியாது அப்படின்னா என்னால முடியாது அப்படின்னு நீங்க கையெடுத்து கும்பிடுத்து போகலாம். மற்றபடி நீங்க யாருக்கோ படம் எடுங்க, மக்கள் நாசமா போனா உங்களுக்கு என்ன? நன்றி, வணக்கம்.